உங்களின் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மதுரையில் மாதந்தோறும் நடக்கக்கூடிய 2ஆம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய இயற்கை வேளாண் சந்தையை மறக்காமல் பயன்படுத்தி பலன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். பொன்முத்துராமன் நட்புறவுகளே, இந்த இயற்கை வேளாண் சந்தையில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரசாயன தெளிப்புக்கும் உட்படுத்தப்படாத காய்கறி வகைகள், கீரைகள், பழ வகைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி வகைகள், தானியங்கள், சிறுதானியங்கள், மதிப்பு கூட்டு பொருட்கள், இப்படி எண்ணற்ற பொருட்கள் விற்கிதுங்க. அது என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுன்றதை விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இயற்கை வேளாண் பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய சிறு குறு விவசாயிகள் பார்த்திங்கன்னா இதன் மூலிமா பலனடைவாங்க. இது அவங்க பலனடையும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்னேற்றத்தை பார்க்கும்போது இளைஞர்கள் இயற்கை விவசாயம் செய்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் முன் வருவாங்க. இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கி உட்கொள்ளும் போது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக்கிறீங்க. அதே நேரம் ரசாயன தெளிப்புக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்களை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது அது நஞ்சாகும், உங்களுக்கு நோய்களை ஏற்படுத்தும். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அதே நேரம் இந்த இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய மக்களையும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துது. இங்கே என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரிசியில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, குள்ளக்கார அரிசி, குழியடிச்சான அரிசி, மணி சம்பா அரிசி, கருடன் சம்பா, தூய மல்லி, இப்படி எண்ணற்ற அரிசி வகைகள் இயற்கை விவசாயம் மூலம் கிடைச்சது. மரபு அரிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது ஃபுல்லாக கிடைக்குதுங்க. திணை, வரகு, சாமை, குதிரைவாளின்னு சொல்லக்கூடிய சிறுதானிய வகைகளும் கிடைக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளில் செம்மண் கட்டிய பருப்புன்னு சொல்லுவாங்க, தோரம் பருப்பு, அந்த வகைகள் கிடைக்குது. அப்புறம் மதிப்பு கூட்டு பொருட்களில் பார்த்தீங்கன்னா மரச்செக்கு, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய், அந்த மாதிரி ஃபுல்லாக செக்கில் ஆட்டின எண்ணெய் அந்த மாதிரி கிடைக்குதுங்க. அப்புறம் சூப் வகைகளில் பார்த்தீங்கன்னா பொடி மாதிரி செஞ்சு உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் சுத்தமான மலைத்தேன், கொம்பு தேன் அந்த மாதிரி கிடைக்குதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தின்பண்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைதா, வெள்ளை சர்க்கரையெல்லாம் பயன்படுத்தாமல் உங்களுக்கு முழுக்க தானியங்களை பயன்படுத்தியே, இந்த சிறுதானியங்கள், அரிசி வகைகளை பயன்படுத்தியே உங்களுக்கு நாட்டு சர்க்கரை, நெய் அந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பிஸ்கெட் வகைகள் அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிது. மேலும் இந்த மரபு விதைகள் கிடைக்குங்க. நீங்கள் மாடி தோட்டம், வீட்டு தோட்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண் மரபு விதைகள் கிடைக்குதுங்க. அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மரபணு மாற்றப்படாத சுத்தமான நாட்டு விதைகள் கிடைக்குது, கலப்படம் இல்லாமல். அதனால் இந்த மாதிரி பயனுள்ள பொருட்கள்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மதுரையில் நடக்கக்கூடிய இயற்கை வேளாண் சந்தை மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை மகாத்மா காந்தி மியூசியம் தமுக்கத்தில் இருக்கக்கூடியதுங்க. இங்கே நீங்கள் நேரில் ஒரு வாட்டியாவது நீங்கள் அந்த பலனை அனுபவித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். பலன் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள காணொலிகள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் பொன்முத்துராமன் நியூஸ் நேமில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், த்ரெட்ஸு, இந்த 4 தளத்துலையும் நம்ம பயணிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி நமக்கு ஆதரவு அள்ளி கொடுங்க.